வெல்கம் டு பாஸ்கர் ஸ்பீக்ஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் பேசலான் இருக்கேன். ஏன்னா இது கடந்த 12 வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனாலும் அது நம்ம நாட்டில் அரசியல் பேசுகிற அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பேசப்படுவதில்லைங்கிறனால இதை கொஞ்சம் நான் பேசலான் இருக்கேன். நிறைய மக்களுக்கு இப்போ தெரிய வர்றதுக்கு காரணம் அது ஒரு அரசியல் சண்டையாகவும் இப்போ மாறிவிட்டது. அதனால் இதை கண்டிப்பாக நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். அது என்னென்னா, சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள கீழடிங்கிற கிராம இடத்துல ஒரு எக்ஸ்கவேஷன் நடந்திருக்கு. அந்த எக்ஸ்கவேஷன் என்னென்னா, தமிழர் நாகரிகம் எவ்வளோ பழமையானது என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அளவுக்கு அந்த அதுக்கான ப்ரூஃப் சொல்லுவாங்க இல்லையா. எப்போவுமே ப்ரூஃப் இல்லாமல் எதையுமே பேச முடியாது. அந்த ப்ரூஃப் நமக்கு கிடச்சிருக்கு. அது அதாவது தமிழர் நாகரிகம்ங்கிறது மிக தொன்மையானது அப்படிங்கிறத விட அதை அந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் மூலமாக, அந்த அகழ்வாய்வு மூலமாக இன்று நிரூபிக்கப்பட்டு விட்டது. இதில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, முதல்ல கீழடியில் அவங்க ஒன்றிய அரசு என்ன நினச்சிதுன்னா, சரி நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பணத்தை அலாட் பண்ணாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது 20 லட்ச ரூபாய் கொடுத்தாங்க முதல்ல ஃபண்டிங். அதுக்கப்புறம் தோண்ட அது என்னென்னா, அதோடைய ஏஜ் இருக்குல்ல, தமிழ் நாகரிகத்தோட ஏஜ் மிக தொன்மையானது என்று தெரிஞ்சோடனே அதை அப்படியே அந்த இதை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அந்த டைரக்டரை அமர்நாத் ராமகிருஷ்ணா யார் அதை ஆராய்ச்சி பண்ணுறாரோ அவரை தூக்கி அசாமில் வேறு ஒரு போஸ்ட்டுக்கு மாற்றி விட்டாங்க. இந்த ஆப்ரேஷனை அப்படியே நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கான ஃபண்டிங்கையும் நிப்பாட்டிட்டாங்க. ஆனாலும் அவர் திருப்பி தமிழ்நாடு கோர்ட்டு இன்டர்வென் பண்ணி ஸ்டேட் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் அதை தொடர்ந்து அந்த எக்ஸ்கவேஷன்லாம் பண்ணி ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி அது ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டார் அமர்நாத் ராமகிருஷ்ணன். அதில் என்னென்னா, 983 பேஜ் ரிப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. இந்த ரிப்போர்ட்டை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அவங்க உடனே சரி எதையுமே செய்ய முடியல, எல்லாமே இதை தமிழ் நாகரிகம் ரொம்ப தொன்மையானதுங்கிறத ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு அவர் எல்லா ஃபேக்சுவல் எவிடன்ஸ் எல்லாம் அதில் கிளியராக டாக்குமெண்டேஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அவங்க இப்போ என்ன எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சில கரெக்ஷன்ஸ் தான் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்கேருந்து இவருக்கு ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன கரெக்ஷன் சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு இவர் கிளியராக பதில் சொல்லிட்டார். என்னென்னா, எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்குது, எல்லா எவிடன்ஸோடு தான் நான் அனுப்பிச்சிருக்கேன். அப்படி ஏதாவது இல்லைன்னு சொன்னால் என்கிட்ட கேளுங்க, நான் தரேன். நீங்கள் அது எந்த டவுட் இருந்தாலும் கேட்கலாம். நான் என்னுடைய ரிப்போர்ட் கம்ப்ளீட்லி ஆத்தென்டிக் ரிப்போர்ட்னு அவர் கிளியர்டாக சொல்லிட்டார். இப்போது இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, ஒன்றிய அரசு, அதாவது பாஜக தலைமை தாங்கும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நாகரிகம் இருந்திருக்குங்கிறத அங்கீகாரம் செய்து விட்டால், நாளைக்கு தமிழ்நாடுங்கிறத அவங்க கபலீகரம் பண்ணுறதுக்கான ஏற்பாடை இப்போ பண்ணிகிட்ருக்காங்க அரசியல் ரீதியாக. அதுக்கு இந்த ரிப்போர்ட் மிகப்பெரிய எதிரான இதாக மாறுங்கிறதுனால அது எப்படியாச்சும் அந்த ரிப்போர்ட்டை குப்பையில் போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது நடுவில் நிறைய பண்ணாங்க, அது நடக்க முடியல. இப்போ டோட்டலாகவே அந்த ரிப்போர்ட் வந்துடுச்சு. இது இந்த இஷ்யூ ரொம்ப தமிழ்நாட்டு அரசியலை ரொம்ப கலக்கிட்டு இருக்குது. இப்போ மோடி எப்போ பாரு திருக்குறள் வணக்கம் நமஸ்தே சொல்கிற மாதிரி வணக்கம்னு பேசுகிறதும், திருக்குறள் பற்றி பேசுகிறதும், தமிழ் சங்கத்தை பற்றி பேசுகிறதும், இந்த மாதிரி நிறைய பேசுவார். ஆனால் இது வரும்போது அதை முட்டுக்கட்டை போடுறது அப்படின்னா அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு அதாவது சம்ஸ்கிருத ஆதிக்கம் எப்படியாச்சும் அதுதான் உலகின் தொன்மையான நாகரிகங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த கண்டுபிடிப்புகள்லாம் எதிராக முடியுங்கிறனால அவர் இதெல்லாம் முடக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணுறாங்க. ஆனால் அது முடக்க முடியாதுங்கிறது தான் உண்மை. அதுக்கு நிறைய மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். அரசியல் ரீதியான கருத்து மோதல்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது இங்கே. ஸோ இதை நம்ம ஏன் இது கண்டிப்பாக பேசி ஆகணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு இப்போது ரொம்ப நல்ல டெவலப்டு ஸ்டேட்டாக மாறியிருக்கு. இந்த மாதிரி நேரத்தில் இங்கே உள்ள குழப்பம் பண்ணுறதுக்காக அந்த பாரதிய ஜனதா கட்சி முயன்று கொண்டிருக்கிறது. மற்ற கட்சிகளுடைய கூட்டணி சேர்த்து கொண்டு
இங்கே இந்த அளவுக்கு கலவரத்தை உண்டு பண்ணலாம், தமிழ்நாட்டில் எப்படி அவங்க வந்து சமூக நீதிக்கு கட்டுப்பாடை இருக்கு இல்லையா, அதை வந்து எப்படி உடைக்கலாம், அது மாதிரி சனாதன தர்மத்தை எப்படி உள்ளே கொண்டுடலாம், இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிலேருந்து அவங்க தமிழ்நாட்டை அணுகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தான் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் வரும்போது அதை நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அது சம்மந்தமாக அதுக்கான ஆதரவை நம்ம வந்து தெரிவிக்கணும். கண்டிப்பாக பாஜக அரசுக்கு நம்ம கண்டனத்தை நம்ம தெரிவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.